ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த துதியின் சத்தம் ஆராதனை வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அதிசயம் டிவியில் பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக நீங்கள் எங்கள் மூலமாய் தொடர்பு கொண்டு கொடுக்கிற ஜெப குறிப்புகளுக்கு நாங்கள் மிகுந்த பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பெருக பண்ணுவாராக. நாம் துதிக்கும் போது கர்த்தர் நம் நடுவிலே இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடும்பமாக நாங்கள் இணைந்து உங்கள் மத்தியில் இந்த ஊழியத்தை செய்வதை நாங்கள் பாக்கியமாக மிக சந்தோஷமாக எண்ணுகிறோம். நம் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எங்களோடு நீங்கள் வீடுகளில் அமர்ந்து சிலர் இந்த மொபைலில் கூட இந்த யூடியூப் மூலமாக கூட நீங்கள் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவங்களா இருப்பீங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் எந்த நெருக்கத்தோடு எந்த போராட்டத்தோடு நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆராதனையில் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இல்லை நீங்கள் வியாதியின் போராட்டத்தில் இருக்கலாம், இல்லை கண்ணீரின் பிரச்சனைகளில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாடும்போது கர்த்தர் உங்கள் நடுவிலே தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக. எங்களோடு இணைந்து கரங்களை உயர்த்தி நீங்கள் சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின தயவு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி தயவு தாங்க நமக்கு வேணும். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வேலையில் ஒரு தயவை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையிலும் தென் திசையிலும் சுதந்தரித்து கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நப்தலியை மோசே ஆசீர்வதிக்கும் போது, யாக்கோபுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எடுத்து ஆசீர்வதிக்கும் போது, மோசே தன் ஊழியக்காரன் இப்படியாய் நப்தலியை ஆசீர்வதிக்கிறான். அவன் தயவு பெற்றவனாக இருப்பான். இந்த காலை வேளையில், ஆண்டவரே, நான் உயிரோடு இருப்பது உங்கள் தயவு ஆண்டவரே, நான் இவ்வளவாய் இந்த சுகத்தோடு இருப்பது உங்கள் தயவு ஆண்டவரே. இன்றைக்கி உங்கள் மேல் வைத்த தயவை நீங்கள் இருக்கிற இடங்களில் என் கூட இணைந்து நீங்கள் உயர்த்துறீங்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல், நல்ல பாடல். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்கள். நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி நாம் சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எங்களோடு இணைந்து உள்ள திறந்து பாடுங்க. நம் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியில்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கைதட்டி பாடலாமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நல்ல கரங்களை தட்டி எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே,
என் வாழ்க்கையில சத்துருவானவன் தேவ வைத்திருக்க திட்டங்களை அழிக்க நினைக்கிறான். சில மனிதர்கள் என் வாழ்க்கையில இப்படி நடக்குமா, இவன் அழிந்து போவானா என்று எண்ணி எதிர்பார்த்திருக்கிறவர்கள் முன்பதாக நான் எதிர்பார்க்கிறதை, நான் ஜெபிக்கிறதை, எனக்கு அற்புதம் செய்கிற கர்த்தர் இந்த நடுவில் கூட கைத்தட்டி நல்ல சொந்து பாடுங்க. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமான. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமா. போதாது, நல்ல சந்தோஷமா. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நல்ல கரங்களை தட்டி சறுக்கலிலும் கண்ணீரிலும் உங்களை விழுந்து விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அக்கினியின் நடுவே ஊடாக நடந்தாலும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக சரியாய் நம்மை மகிழ்ச்சி ஆக்கின கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த ஆராதனை மூலமாக நீங்கள் கண்ட துன்பங்களுக்கு ஈடாக நன்மையை தருவாராக. எங்களோட சேர்ந்து பாடுங்க. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, துன்பங்களை நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவர். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமான. நல்ல சந்தோஷமா ஆமென். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே, எத்தனை பாதையிலப்பா உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. நல்ல சந்தோஷமா அதிசயமானவரே. நல்ல கரங்களை தட்டி சொந்த பிள்ளையாக நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் இந்த ஆராதனை
தேவ தயவு உங்களுக்குள்ளே வரும். மகிழ்ச்சியா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. எஸ், ஹalleluya. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவர் யெகோவா ஈரே. இன்னும் சத்தமா கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமான. நீங்க பாடுங்க, படுக்கையில் இருந்தா கூட பாடுங்க. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவர். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். மகளே, நீ பயப்படாத. அல்லேலூயா. டாக்டர் எல்லாம் முன் குறித்திருக்கலாம், உன் கர்ப்பம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா நீ கவலைப்படாத. அல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் கர்த்தர் உனக்கு தருவா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. இதுவரை நீ காணாத அற்புதத்தை, இதுவரை நீ கேட்காத ஒரு அதிசயத்தை ஆண்டவர் கேட்கும்படி செய்வாராக. என் கூட கைத்தட்டி பாடுங்க. அல்லேலூயா. எஸ். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசய. ஆமென். ஆச்சரியமான. நல்ல கைத்தட்டி பாடுங்கம்மா. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். நமக்கு அற்புதங்களை செய்கிற கர்த்தர் ஆச்சரியமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின. சொல்லுங்க எல்லாரும், தயவுக்கெல்லாம் பாத்திரனல்ல ஆண்டவரே. இதுவரையில் எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மறவாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசய. கைத்தட்டி பாடுங்க.
ஆமாமா, நம்ம ஆண்டவர் ஆச்சரியமானவர். நான் உனக்கு இப்பொழுதே ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆராதனை வேளையில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகிறவரே ஆச்சரியம். ஒவ்வொரு வீட்டு மேலே இந்த தேவ பிரசன்னம், ஒவ்வொரு வீட்டு மேலே அந்த கிருபை, அந்த தேவ மகிமை, தேவ மகிமை. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நல்ல கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து பாடுங்க. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்து போய் கிடக்கிறீங்களா? எனக்கு யாரும் தூக்கிவிட யாருமே இல்லை. என் தகப்ப இருந்தா எனக்கு இதை செய்திருப்பாரு, என் தாய் இருந்தா எனக்கு இதை செய்திருப்பாங்களே. அப்படி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆனா இந்த கால வேளையில என் தேவன் உன் நடுவில் வருகிறார். என் மகளே, உன்னை பலப்படுத்துகிறார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னை கைப்பிடித்து தூக்கி எடுக்கிற கர்த்தர். ஓ, இன்னைக்கு நீ அற்புதத்தை பார்ப்பா. இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நீ பார்ப்பா. இதுவரைக்கும் கேட்காத ஒரு நன்மை உனக்குள்ளே வரும். கையை தட்டி ஆமேன் சொல்லி துதிங்க பார்க்கலாம். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக சரியாய் கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தருடைய நன்மை உனக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுங்க. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே, துன்பங்களை இந்த நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமான ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே, அதிசயமான. இன்னும் கை தட்டி சந்தோஷமா, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயம் செய்கிறவர். நான் சொன்ன இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கர்த்தருடைய தயவு, God's favor என்பது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது உயர்ந்திருக்கிற, அதாவது நம்மளை விட படித்து பட்டதாரிகளா இருக்கிறவங்களுடைய வரிசையில நம்மளை ஆண்டு கொண்டு வந்து இணைக்கிறார் பாருங்க, அதுதான் ஒரு தயவு. சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணத்தினால் அல்ல, படிப்புனால் அல்ல, திறமையினால் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்துகிற அந்த உயர்வு நீங்க சொல்லணும். ஆண்டவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் ரூத்துக்கு கண்களில், ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எஸ்தருக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போலதான் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தையும் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கள் பார்க்குறாங்க. ஏலி சீனியர் பாஸ்டர்,
கர்த்தருடைய பெட்டியை இந்த பெலிஸ்தியர்கள் வந்து சிறைப்பிடித்து இவங்களை, அதாவது ஏலியினுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போய் தேவனை தேடாம அவங்க ஆண்டருக்கு முன் காரியங்களை கொடுக்காம அவங்க இருந்தபடினால கர்த்தர் பெலிஸ்தியனுடைய கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்துட்டார். அப்போ உடன்படிக்கை பெட்டி அது என்ன, எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த பெலிஸ்தியர்கள் கொண்டு போயிடுறாங்க. இந்த பெலிஸ்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடித்து கொண்டு போயிடுறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த பெலிஸ்தியர் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் இந்த 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3, 4 இந்த வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தாகோன் என்னப்பட்ட, அதாவது பெலிஸ்திய கடவுளாகிய தாகோன் என்கிற அந்த கடவுளுக்கு முன்பதாக வைக்கிறார்கள். அந்த கடவுள் எப்படின்னா மேலே வரைக்கும் மனுஷ சாயலாக இருக்கும், கீழே மீனுடைய சாயலாக இருப்பாங்க. அப்போ அந்த தெய்வத்துக்கு முன்பதாக கொண்டு வைக்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த தெய்வத்துக்கு முன்பதாக வைக்கும்போது அந்த இரவில் அந்த பெட்டிக்கு, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாகோன் முகங்குப்புற விழுந்தான்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் அவருடைய பாளையத்துக்குள்ள போன நாட்களில் இருந்து பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு வியாதி அனுமதிக்கிறாரு. இந்த உடன்படிக்கை பெட்டி ஏற்றி என்ன செய்கிறாங்க, அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டுமாக அந்த ஒரு மாட்டு வழியில் வச்சு அனுப்பி தராங்க. அப்படி அனுப்பி தரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு இடத்துக்கு வருகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் சாகுறாங்க. அதன் பின்பு அபினதாப் வீட்டில் இருக்கிறது. 20 வருஷம் அபினதாப் வீட்டில் இருக்கிறது. எத்தனை வருஷம்? 20 வருஷம் அபினதாப் வீட்டில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய இஸ்ரவேலுக்கு தாவீது, சவுலுக்கு பிறகு தாவீது ராஜாவாக வரும்போது தாவீதுக்கு ஒரு ஆசை, ஐயோ நான் இந்த எருசலேமே ராஜாவாக இருக்கிறேனே, என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அபினதாப் வீட்டில் இருக்கிறதே, அது எருசலேமுக்கு வர வேண்டும், நான் இருக்கிற இடத்துல அந்த பிரச்சனை இருக்கணும். ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுங்களா? ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன வச்சிருந்தான்னா, ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளைகள், 2வது அப்பம் வைக்கிற பொற்பாத்திரங்கள், அதே போல் ஆரோன் துளித்த கோல். இது எதை குறிக்கிறதுனா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எப்பொழுதுமே இந்த கேருபீன்கள், இந்த பெட்டி மேல தேவ பிரசன்னம் இருக்கும். இந்த பிரசனத்தை, இந்த சத்தியத்தை அறிந்த தாவீது, ஐயோ நான் ராஜாவா இருக்கும் காலத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படியாவது நான் கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லும்போது 20 வருஷம் அபினதாப் வீட்டில் இருந்தபோது ஆசீர்வாதத்தை பார்க்கல. ஆனால் 3 மாதம், அதாவது இந்த பெட்டியை கொண்டு வரும்போது அபினதாபனுடைய பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க ரதத்தை நடத்துகிறாங்க. நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா, அபினதாபனுடைய பிள்ளைகள் 2 பேர் தான் என்ன செய்கிறாங்க, அந்த ரதத்தை நடத்துகிறாங்க. அதில் வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த புதிய ரதத்தின் மேல் வைத்து வரும்போது அது அசைஞ்சிரும். மாடு மிரண்ட உடனே அது உடன்படிக்கை பெட்டி கீழே சாயும் போது அந்த ஊசா போய் என்ன செஞ்சிருவார், கையை வைக்கும் போது தான் ஆண்டவர் அடிச்சிருவார். ஏன்னா அவர் ஊசா ஆசாரியன் அல்ல. ஏன் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியை போய் தொட போன அந்த மனுஷனை எதுக்கு அடிக்கணும் அப்படின்னா, நம்ம பலருக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். ஏன் அடிக்கணும் அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப பரிசுத்தமானது. இது ஆசாரியர்கள் தான் என்ன செய்யணும், சுமந்து கொண்டு போகணும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவன் சொன்னதை நம்ம செய்யணும். தேவன் சொல்லாத ஒன்றை நம்மளா செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க, இந்த ஆசாரிய, இந்த உடன்படிக்கை பெட்டியை பராமரிக்கிறதுக்காக ஒரு ஆசாரியன் நியமிக்கப்படுவான். ஒரு ஆசாரியன், லேவியனை அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே லேவியன் இல்லாமல் இவங்க ரதத்தை நடத்தி கொண்டு போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி இல்லை. உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் சுமந்து கொண்டு போகணும்னு தான் ஆண்டவர் சொன்னார். இவங்க என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தியர்கள் கொண்டு வந்த மாதிரி அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த மாட்டு வண்டியில் புது ரதத்தின் மேலே ஏற்றுனாங்க. நல்லா கவனிங்க, அன்னைக்கு புது ரதத்தின் மேலே ஏற்றினப்போ தான் பிரச்சனை உண்டாச்சு. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை நாம் சுமக்கிறவளாய் மாற வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்திலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதை நாம் அப்படியே செய்தோமானா நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நாம் செய்கிற குடும்பமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடலில் நம்ம பாடுறோமே, அல்லேலூயா. சறுக்களிலும் கண்ணீரிலும்
விழுந்திட்ட என் நிலையை. 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. அந்த வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த தேவ பிரசன்னத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. இரண்டாவது, ஆண்டவர் போஷிக்கிற அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரங்கள் இருந்தது. யாரெல்லாம், எந்த குடும்பம் ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவ பிரசன்னத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பாடுறோமே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. அவர் ஆச்சரியமான தேவன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனா அவங்க கீழ்ப்படியவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வசனத்துக்கும் இந்த பிரசனத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிவோமானா இந்த ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல நம்ம வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நம்ம தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. நீங்க யோசிக்கணும், ஆண்டவரே 20 வருஷம் அங்க இருந்தது. ஆனா அபினதாப் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டியல. ஆனா இந்த 3 மாசத்துல இந்த ஓபேத் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தயவு. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய தயவு உங்க குடும்பத்தின் மேல இருந்தா, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீட்டு மேல இருந்தா, உங்க வேலையில ஆண்டவருடைய தயவு இருந்தா, அல்லேலூயா, நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வா. நீங்க உயர்ந்து கொண்டே போவீங்க. உங்க கண்கள் அற்புதத்தை பார்த்து கொண்டே இருக்கும். உங்க காதுகள் அதிசயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த ஆராதனை வேளையில எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற வேளையில உங்களுக்கு தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வாராக. ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தா, அவன் வீட்டாரை ஆசீர்வதித்தா, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தா. இன்றைக்கும் தேவ ஜனமே, என் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் வேலையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கையை உயர்த்தி பாடுங்க. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. இருக்கிற இடங்கள்ல இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற எங்க தேவ பிள்ளைகளை உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஓபேத் ஏதோம் வீட்டை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. எங்க கூட இணைந்து கைதட்டி பாடுறீங்களா இந்த பாடலை? எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. நீங்க சொல்லுங்க. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி அறியா அலைந்த என்னை ஓம் கண்களா, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமா. கைத்தட்டி சேர்ந்து உயர்த்துவோம். ஆச்சரியமா. உள்ள திறந்து பாடுங்கம்மா. அந்த ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல 20 வருஷம் இருந்த அந்த அபினதாப் வீட்டை அந்த அவர்களை காட்டிலும் இந்த ஓபேத் ஏதோம் வீட்டை மேல கர்த்தருடைய தயவு இருந்தது. கர்த்தருடைய தயவு இருந்தது. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. ஆச்சரியமானவரே வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில்
ஆமென் அல்லேலூயா. எவ்வளவோ தகுதியும் இல்லை, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, ஆச்சரியமானவரே. கைத்தடி சொல்லுங்க. ஷபாலகானா ரிடாலாமா ரிகபபாபா சந்தலரே, ஆச்சரியமானவரே. உள்ள உடைந்து யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அவங்க மேல தயவு, எங்க பிள்ளைகளுக்கு தயவு, எங்க பிள்ளைகளுக்கு தயவு, எங்க குடும்பத்தின் மேல ஒரு தயவு, எங்களுடைய வேலை மேல ஒரு தயவு, எங்க சபை மேல ஒரு தயவு. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. நல்ல ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தம் உள்ள தகப்பனே, எங்களோடு இவ்வளவு நேரம் ஆராதித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த தயவை எண்ணுகிற, அந்த தயவை பாராட்டி துதித்த தன் வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம சொல்லணும். ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் நீங்கள் கொடுத்த தயவு ஆண்டவரே, இந்த ஊழியம் நீர் கொடுத்த தயவு ஆண்டவரே, இந்த வேலை நீர் கொடுத்த தயவு, என் பிள்ளைகள் நீர் கொடுத்த தயவு ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த தயவை நீங்க சொல்றீங்களோ, தயவு என்ன தெரியுமா? சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிறது தயவு. நப்தலி தயவு பெற்றிருப்பான். நப்தலி யாருங்க? நப்தலி யாரு? ஆண்டவர் மோசேயை கொண்டு ஆசீர்வதிக்கும் போது ஹல்லேலூயா, ராகேலுக்கு குழந்தை இல்லாத போது தன் வேலைக்காரி மூலமாய் வந்தவள். ராகேலுக்கு மட்டும் இன்னைக்கு குழந்தை இருந்துச்சுன்னா இந்த வேலைக்காரிக்கு இந்த நப்தலி வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா, இன்னைக்கு இந்த பட்டணத்துல உயர்ந்திருக்கிறோன்னா, நம்ம அப்பாவுடைய பேக்ரவுண்ட் அல்ல, நம்ம திறமை அல்ல, நம்ம மேல் வைத்த அவருடைய கிருபை, அவருடைய தயவு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆச்சரியமான. இந்த காலையில யாரெல்லாம் ஆண்டவரே உங்க தயவை துதிக்கிறாங்களோ, அதிசயமானவர், ஆச்சரியமான, என் வாழ்வில் அதிசயமா. இந்த ஆராதனை பார்த்து கொண்டு ஒவ்வொருவனையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால முடி சூட்டுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. 20 வருஷங்கள் பின்தங்கியிருந்த அற்புதங்கள் நடக்கட்டும். பல வருஷங்கள் பூட்டி இருக்கிற கதவுகள் திறக்கப்படட்டும். அவங்க எதிர்பார்த்த அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே புதிய ஆசீர்வாதங்களை தந்து நீங்கள் உயர பண்ணுங்க. நிறைய வேலைகளை, புதிய வேலைகளை தாங்க. புதிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தினுடைய நன்மைகளை அவங்க பார்க்கட்டும். அப்பமும் தண்ணீரை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோடு ஆராதித்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பிளஸ் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டது உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாராக. தொடர்ந்து இந்த துதியின் சத்த ஆராதனை அதிசயம் டிவியில் ஒவ்வொரு வேலைக்கிழமை தோறும் 10:30 11 மணி வரையிலும் இந்த ஆராதனை இருக்கும். நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்புகளை எங்களுக்கு தாங்க. நாங்கள் சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். காட் பிளஸ் யூ. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஆராதனையும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபமும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும். நீங்கள் வேறெந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் சபையின் முகவரி: